முக்கியமான ஒரு மூலிகை. தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலோ, ஆண்மை குறைபாடு இருந்தாலோ, சுகர் லெவல குறைக்கிறதுக்கோ, இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகைய நம்ம பயன்படுத்தணும். முக்கியமான மூலிகை தான் ஜாதிக்காய். ஜாதிக்காய் எப்படிங்க பயன்படுத்தலாம்? நெறைய சாப்பிட்டா ஆபத்தா? இல்ல மலச்சிக்கல் வருமா? இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமா? இந்த மாரி நெறைய கேள்விகள். இவ்வளவு நறுமணம் இருக்கும். அதாவது மசாலா பொருட்கள்லாம் கடைகள்ல இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா திக்கா ஆரஞ்சு கலர்ல ஒரு மலர் பூ மாதிரி இருக்கும். உலர்ந்த ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்றோம். ஜாதிக்காய் விதைக்கு மேல மூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கனித்தோல் பகுதின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து ஜாதி பத்திரின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா இது எப்படி ஜாதிக்காயில் இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்கு. இதை கரெக்டா எப்படி பயன்படுத்தலான்றதை இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய மூலிகைகள் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமான ஒரு மூலிகை. தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலோ, ஆண்மை குறைபாடு இருந்தாலோ, சுகர் லெவலை குறைக்கிறதுக்கோ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு முக்கியமான மூலிகை தான் ஜாதிக்காய். ஜாதிக்காய் எப்படிங்க பயன்படுத்தலாம்? நிறைய சாப்பிட்டா ஆபத்தா? இல்லை மலச்சிக்கல் வருமா? இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 2 days பேக்கு ஒரு சார் என்கிட்ட கேட்டிருந்தார், மேம் ஜாதிக்காய் சாப்பிட்றதுலேருந்து எனக்கு மலச்சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கே, ஜாதிக்காய் சாப்பிட்டதுனால எனக்கு மலச்சிக்கல் இருக்குமா அப்படின்னு கேட்டார். இதில் முக்கியமாக ஒவ்வொரு மூலிகையும் எந்த அளவு எடுக்க வேண்டும் அப்படின்றது இருக்குங்க. நம்ம நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடலுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தொந்தரவாக கொடுக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் எந்தெந்த அளவு யார் யார் எப்படி சாப்பிடலான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ஜாதிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக இந்த மூலிகை பொடியை நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. பொதுவாகவே இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தோம்னா இந்த ஜாதிக்காய் ஊறுகாயாக வற்றலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை விட இந்த ஜாதிக்காய் உள்ள இருக்கக்கூடிய கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவு நன்மை தரக்கூடியது. சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகள்ல இது நமக்கு பயன்படுது. அதாவது மருந்துகள் செய்யும்போது இந்த ஜாதிக்காயை நம்ம என்னென்ன நோய்களுக்காக பயன்படுத்தலாம், ஹோம் ரெமடிஸா இதை டெய்லி ரெகுலரா வீட்டில் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நறுமணம் வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே, ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அதிகமான நறுமணத்தை தரக்கூடியது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் நிறைய பொருட்களில் சேருது. உணவுப் பொருட்கள்ல இருந்து வாசனை திரவியங்கள் வரைக்கும் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் நமக்கு பயன்படுது. இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய வாசனை திரவியங்களுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை தாண்டி மருத்துவ குணங்கள் செல்ஃபாக இதை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம், அதாவது வீட்டில் நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதிக்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, உணவிலுமே இதை சேர்த்து பயன்படுத்தலாங்க. உணவில் பார்த்தோம்னா இந்த ஜாதிக்காய் எண்ணெயை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்? இப்போ ஏதாவது ஒரு சமையல் செய்கிறோம், இல்லை மசாலா பொருட்கள் நிறைஞ்சி இருக்குது, எல்லாருக்குமே பிடித்த ஃபேவரட்டான ஒரு உணவு பிரியாணி, வீட்டில் நீங்கள் ஆரோக்கியமாக செய்யும்போது இந்த ஜாதிக்காய் எண்ணெய் உங்களுக்கு பயன்படுது. இதை வந்து தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ அதில் சேர்த்து நீங்கள் செய்யும்போது அதனுடைய நறுமணமே வேற மாதிரி இருக்கும். உடலுக்கும் செரிமான பிரச்சனை வராமல் இந்த ஜாதிக்காய் நமக்கு பயன்படுது. அடுத்து முக்கியமாக இந்த ஜாதிக்காய் பொடியை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்? இரவு சரியாக உறக்கம் வராமல் இருக்கிறதுனாலையும், ஒரு சிலருக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குங்க. எனக்கு ஆண்மை குறைபாடு சில வருஷங்களாகவே இருக்கு, அதுவும் சுகர் வந்ததுலேருந்து எனக்கு வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த ஜாதிக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தலாம்ன்றத நான் சொல்கிறேன். இந்த ஜாதிக்காய் பொடியை நம்ம 2 சிட்டிகை அளவு எடுத்தால் போதும். இந்த ஜாதிக்காயை எப்படி நான் பொடியாக செய்கிறது, கடைகளில் இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3-4 ஜாதிக்காயை வாங்கிட்டு வாங்க. இதை உடைச்சி சின்ன சின்னதாக உடைச்சிட்டு வெயிலில் வச்சு காய வைக்கணும். உடைச்ச ஜாதிக்காயை ஒரு நாள் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை லேசாக வறுத்து எடுத்து வச்சுடுங்க. இதை தான் நம்ம பொடி செய்து நம்ம சாப்பிட போகிறோம். இந்த ஜாதிக்காய் பொடியாக நம்ம பாலில் கலந்து இரவு, ஒரு 2 சிட்டிகை அளவு பாலில் கலந்து இரவு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடல்
நல்ல ஒரு வலிமை வந்து அடையுது. ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கோ நமக்கு ஜாதிக்காய் பொடி பயன்படுது. தொடர்ந்து இந்த ஜாதிக்காய் பொடியை நான் எத்தனை நாள் சாப்பிடலாம், அது பாட்டு நான் சாப்பிட்டுட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இரவு நேரத்தில் ஒரு மண்டலமோ இல்லை 50-60 நாட்களோ நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 சிட்டிகை தான். அதிகமாக சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, நான் முன்னரே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சார் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாருன்னு, அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாதிக்காய் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அளவு 2 சிட்டிகை அளவு தான். ஸோ நல்ல சூடான வெதுவெதுப்பான பாலில் பனங்கற்கண்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து ஜாதிக்காய் பொடியை 2 சிட்டிகை போட்டு நைட்டில் நம்ம குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் எண்ணெய்னு ஒன்று சொன்னீங்களே, சமையலுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தலாமா, வேறு எதற்காக இது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரும பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மங்கு இருக்குது, நிறைய பேருக்கு இந்த மெலஸ்மான்னு சொல்கிற மங்கு இருக்கும். ஸோ கண்களை சுற்றி கருவளையம் இருக்குது, மருக்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அது தீர்வதற்கு இந்த ஜாதிக்காய் எண்ணெய் நமக்கு பயன்படுதுங்க. நைட்டு நம்ம தூங்கும்போது இது நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது நமக்கு குறையுது. இதனோட முக்கியமாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ரொம்ப மன அழுத்தம் இருக்குங்க, அல்சைமர்ஸ், டிமென்ஷியா மாதிரி மறதி பிரச்சனை இருக்குனாலும் இந்த ஜாதிக்காய் எண்ணெயும் நம்ம பயன்படுத்தலாம். ஜாதிக்காய் பொடி இரவிலும் நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஜாதி பத்திரி உங்களுக்கு பயன்படுது. ஜாதி பத்திரியா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மேலே நல்ல திக் ரெட் இல்லைன்னா நல்ல திக் ஆரஞ்சு கலரில் ஒரு கனித்தோல் மாதிரி மூடி இருக்கும். அந்த பகுதி தான் நம்ம வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவு நறுமணம் இருக்கும். அதாவது மசாலா பொருட்கள்லாம் கடைகளில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா திக்க ஆரஞ்சு கலரில் ஒரு மலர் பூ மாதிரி இருக்கும், உலர்ந்த ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாதிக்காய் விதைக்கு மேலே மூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கனித்தோல் பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஜாதி பத்திரின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இது எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரே ஒரு ஜாதி பத்திரி எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு ஒரு 10-15 நிமிடம் நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாயில் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த தண்ணீரில் இறங்கும். பொதுவாகவே நம்ம சீரக தண்ணீர் குடிப்போம், பதிமுக தண்ணீர் குடிப்போம். அந்த மாதிரி இந்த ஜாதி பத்திரியும் நம்ம தண்ணீரில் குடிக்கும்போது, டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு 2-3 நாட்கள் இந்த தண்ணீரை குடிக்கும்போது அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ டிப்ரெஷன் இருந்தாலோ நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இன்னொரு ஹெல்த் டிப்ஸோடு சேர்த்து ஒரு பியூட்டி டிப்ஸும் நான் சொல்கிறேன். இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, முழு கொட்டையை பால் விட்டு நல்லா இழைச்சி, சந்தனம்லாம் இழைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழைச்சி முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நாட்பட்டு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், இது எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ ஜாதிக்காயில் இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக எப்படி பயன்படுத்தலான்றதை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.